கடகராசிக்காரர்கள் யாரையும் காயப்படுத்துவதில்லை. இவர்களுடைய சந்தோஷமே பிறருக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்குது. எப்படி இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அப்படிங்கிற யோசனை தான் கடகராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டியா கன்வெர்ட் ஆகி வீட்டுக்குள்ள வருது. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுடைய வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு 2-3 நாள்ல நீங்க பாருங்க, அதுக்குன்னு வர்ற எல்லா உறவுக்காரர்களையும் சந்தேகப்பட சொல்லலை. அது திருஷ்டி பாதிப்பு, ஒரு பொறாமையான ஒரு உணர்ச்சி, குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூழல் அப்படியே மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும்போதே உங்களுக்கு ஏதோ திருஷ்டி பாதிப்பு இருக்கிறதாக நீங்கள் உணர முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1008 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள கடகராசிக்காரர்களுடைய வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தால் 4 தினுசா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவ்வளவு பேரையும் சமாளித்து கட்டி காப்பாற்றி வெளியில் தெரியாமல் பிரச்சனையை டீல் பண்ணுறது எங்களுக்கு மட்டும்தாயா தெரியும். ஆனால் உள்ளே வந்துட்டு போனாங்க அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தோம், நடிச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அந்த நடிப்பு கூட 4 நாளைக்கு நிற்கலை. திரும்ப எங்கள் பிரச்சனையும் வெளியில் வர மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கிருச்சு. வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்த பணம் திடீர்னு நின்று போச்சு. ஏன்னு சொன்னால் கடகராசிக்கு 9 குடைய பாக்யாதிபதி குரு பகவான், அவரே ராசிக்கு 6 குடைய ரோகாதிபதி சத்துரு ஸ்தானாதிபதியாக வருவதால் திருஷ்டி பாதிப்பு வந்த உடனே கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும். 9 குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் புகழை கொடுக்கக்கூடிய கிரகங்க. கடகராசிக்கு ஒரு புகழ் கிடைக்க போது, ஒரு விஷயத்தினால ஒரு காரியம் சக்சஸ் ஆக போது, வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் சில மோசமான பார்வை கொண்ட எந்த நபராக இருந்தாலும் இவர்கள் வீட்டிற்குள்ளே அனுமதிக்கும் பொழுது, வெளியில கடகராசி சொல்லும்போது கூட சில விஷயங்களை டீல் பண்ணி வந்துடலாங்க. வீட்டுக்குள்ள அதுக்கு பேர் பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி மூச்சு விட்டுட்டு போகும்போது அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் ஸ்தானம் இவர்களுக்கு பாதிப்படையும்.